கர்த்தர் நல்லவர். நாளில் கூட கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே அழைத்திருக்கிறார். இந்த நாளில் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. என் தேவன் நிச்சயமாகவே நம்முடைய தேவைகளை நடத்தி ஆசீர்வதிக்கிறவர். நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோமே, எனக்கு இது தேவை இருக்குது, அது தேவை இருக்குன்னு. எனக்கு பிள்ளையை கொடுத்தவர் அந்த பிள்ளையினுடைய தேவையை சந்திக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் கூட, உங்களோட வாழ்க்கையில் என்னென்னலாம் என் தேவன் செய்யணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறாரோ அந்த காரியங்களை அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். என வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடலாமா? Thank you Jesus. Hallelujah. Oh, we thank you Father. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்தவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும், சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, எனக்காக பேசுகிற ஒரு தேவன் உண்டு. எனக்காய் நிற்கும், நமக்காக நிற்கிற ஒரு ஆண்டவர், பிதாவின் வலது பரிந்து பரிந்து பேசிக் கொண்டிருப்பவர். எனக்காய் நிற்கும் நீங்க மட்டும் தான்ப்பா. எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே.
தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்றாலும் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்றாமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா புயலும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. சொல்லுங்க, எல்லா புகழும் எல்லா புகழும் எல்லா கணமும் you're alone. சாத்தியம் செய்பவர் நீங்க மாத்திரம் தான்ப்பா எங்க வாழ்க்கையில. எல்லா துதியும் yes Jesus, எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. சொல்லுங்க, எனக்காக எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. Oh, we love you Jesus, we love you Daddy. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. சொல்லுங்கம்மா, எனக்காய் பேசும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. இந்த உலகத்துல நமக்காக பரிந்து பேச ஒருவர் இருக்கார் என்று சொன்னார். அது ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் தாங்க. எந்த மனுஷனும் நமக்கு சப்போர்ட் பண்ண வர மாட்டாங்க. எந்த மனுஷனும் கீழே விழுந்தா தூக்க வர மாட்டாங்க. நம்ம விழுந்ததை பார்த்து வேணா சிரிக்க வருவாங்களே தவிர நம்மளை தூக்க வர மாட்டாங்க. ஆனா என் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே நம்ம தாழ்மையில இருந்த பொழுது நம்மளை தூக்கினவர், நம்ம தள்ளாடி நடந்த போது நம்மளை சுமந்தவர், நம் துவண்டு போன நேரங்களில் நம்மளை உயர்த்தினவர். அந்த உன்னத தேவனுக்கு நல்ல கையை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்தி, இதோ இந்த 11 மாதங்களும், இதோ இந்த 10வது நாள் வரைக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் என் சூழ்நிலையையும் பாதுகாத்த அந்த உன்னத தேவனுக்கு நன்றிகளை செலுத்துங்க. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. அவர் பொண்ணை கேட்கல, வெள்ளிய கேட்கல, உங்களோட ஆஸ்தி அந்தஸ்தை கேட்கல. ஏங்க தடையில் இருக்கிற முடிய கூட கேட்கலங்க. அவன் தான் போய் கொடுக்குறான். அவர் கேட்கவே இல்லை. அவர் என்னங்க கேட்டிருக்கிறாரு? இருதயத்துல ஒரு இடம் கேட்டிருக்கிறார். அண்ட சராசரங்களையும் படைத்தவர் நம்மளுடைய அன்புக்காக ஏங்குறாரு. யோசிச்சு பாருங்க, தகுதியற்ற நம்ம அன்புக்காக, ஒன்றுத்துக்குமே தகுதி இல்லாத நம்ம அன்புக்காக அந்த உன்னதத்தின் தேவன், பரிசுத்தத்தின் தேவன் ஏங்கி கொண்டிருப்பார் என்று சொன்னா நம்ம அவருக்காக என்னங்க செய்யறோம்? அப்படியே உள்ளத்துல நம்ம இருதயத்துக்கு நேரா கையை வச்சு சொல்லுங்களேன். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக அவர் இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்தும் கவலைப்படாம இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட வந்திருக்கிற
உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரா இருக்கிறாரா? மேய்ப்பராய் இருக்கிறார். இதை எழுதுறது யாருன்னு சொன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஏன் இது சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு மேய்ப்பனோடு கூட ஒப்பிட்டு நான் கேட்கிறேன், இயேசுநாதர் முன்ன பின்ன ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரா? இல்ல. நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய எல்லாமே அவர் பேசும்பொழுது என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாகன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சொல்லுவாரு, எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்ப இந்த ஆட்டுக்குட்டியோட ரெஃபரன்ஸ் எல்லா இடத்துலயுமே வரும். இங்க தாவீது எழுதுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் கேட்கிறேன், மேய்ப்பனுடைய வேலை என்னது? ஆடு மேய்க்கிறதா அவருடைய வேலை. அந்த ஆடு மாடை எங்க மேய்ப்பாங்கன்னு கேட்டா, கண்டிப்பா காட்டுலயும் மேட்டுலயும் நல்ல பசுமையா இருக்கிற இடத்துலயும் தண்ணீர் இருக்கிற இடத்துலயும் தான் கண்டிப்பா மேய்க்கணும். ஏன்னா ஆடுக்கு தேவையானது என்னது? இலை, தழை, புல்லு, இதெல்லாம் தான் சாப்பிடும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா தண்ணி, இதுதான் அதுக்கு தேவை. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஆடுகளை மேய்க்கிறவன் காட்டுக்கு போகணும், வனாந்தரத்துக்கு போகணும், பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து வரணும். அப்போ இவர் எழுதுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்போ இந்த மேய்ப்பன் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். அப்போ ஒரு நல்ல மேய்ப்பனுடைய வேலை என்ன? நீங்க யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்தான்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா தாவீதோட வேலை என்னது? என்ன வேலை? ஆடு மேய்க்கிறது அவருடைய வேலை. நான் கேட்கிறேன், ஒரு ஆடு மேய்க்கிறவன் அவ்வளவு அழகாவா இருப்பான்? எங்க ஒரு 4 நாள் நீங்க நம்ம சென்னை வெயில்ல நீங்க பைக் எடுத்துன்னு சுத்தி பாருங்களேன். ஒரு 4 நாள் நீங்க டெய்லி சிட்டிக்கு இங்க பாரிஸ்க்கும் தாம்பரத்துக்கும் நீங்க போயிட்டு வந்து 4 நாள் போனா நம்ம மூஞ்சி எப்படி ஆயிடும்? கருவடைஞ்சிரும், ஃபுல்லா டஸ்ட் ஆயிடும். என்னப்பா ஒரே இப்படி ஒரே அலைச்சல். இந்த வெயில 4 முறை போயிட்டு வந்தாலே இப்படி ஆகும்னு சொன்னா, காட்டுலயும் மேட்டுலயும் மலையிலயும் ஆடு மேய்க்கிறவன் எப்படி சௌந்தரியமா இருந்திருப்பான்? ஏன்னா தாவீது சௌந்தரியம் உள்ளவனா இருக்கிறதுனாலதான் சவுல் அவருடைய சொந்த மகள் என்ன பண்றாரு? தாவீத கட்டி வைக்கிறாரு. சவுல் ராஜா, ஒரு ராஜா தான் பொண்ணை கொடுத்திருக்கிறாருன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு அழகா இருந்திருப்பாருன்னு. ஆனா இவர் யாருன்னு கேட்டா, மேய்ப்பன். அப்ப ஒரு மேய்ப்பனுடைய வேலை என்ன? ஆடு மாடு மந்தைகளை மேய்ப்பதுதான் அவருடைய வேலை. அவருடைய அன்றாட வேலை என்னன்னா ஆடு மாடுகளை மேய்க்கிறது. அப்போ இந்த இடத்துல தாவீது எழுதுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். எப்படிங்க கர்த்தர் மேய்ப்பராய் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறாரு? இது தாவீது அவருடைய வாழ்க்கையிலிருந்து எந்த ஒரு அனுபவத்தில் இவர் எழுதுறாரு என்று சொன்னா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34. உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை நல்லா கவனிங்க. இந்த இடத்துல தாவீது சவுலை பார்த்து சொல்றாரு, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இது யாரு சொல்றானா? சங்கீதக்காரனாகிய தாவீது சவுலுக்கு முன்னாடி போய் சொல்றாரு. ஏன் இதை சொல்ல நேரிட்டது சொன்னா, இந்த இடத்துல பெலிஸ்தியனாகிய கோலியாத் என்ன பண்றான்? ஒரு இடத்துல இறங்கி எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அவன் கூப்பிடுறான். என்ன கூப்பிடுறான்னு சொன்னா,
உங்கள யார் ஆம்பளையோ, உங்கள யார் தைரியசாலியோ, அவங்க வந்து என் கூட யுத்தம் பண்ணுங்க, வா சண்டை போடலாம், நீ சண்டை போட்டு நீ ஜெயிச்சனா நான் உனக்கு அடிமையாயிடுவேன், ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா நீங்க எல்லாரும் எனக்கு அடிமையாயிடுவீங்கன்னு சொல்லி சவுலுடைய படையை பார்த்து, ஆர்மியை பார்த்து சொல்றான், எவன் ஆம்பளை என் கூட வாங்கடான்னு சொல்லிட்டு இரவும் பகலும் வந்து கூச்சலிட்டு கொண்டு இருக்கிறான். இந்த மாதிரி கேட்கிற ஒரு சூழ்நிலையில இந்த தாவீது வனாந்தரத்துல ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான். இவனுடைய வேலையே ஆடு மேய்க்கிறது தான் அவனுடைய வேலை. இந்த தாவீதுடைய அண்ணன்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா சவுலுடைய ஆர்மியில இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அந்த சவுலுடைய ஆர்மியில அவங்களும் தளபதியா இருக்கிறாங்க, போச்சேவர்களா இருக்கிறாங்க. ஆனா யாருக்குமே அவன் கூட போய் சண்டை போட தைரியமே இல்லை, கலங்கி கொண்டிருக்கிறாங்க. என்ன பண்றது? ஏன்னா அவன் ரொம்ப சத்தமிட்டு கூப்பிடுறான். இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா அதே அதிகாரத்துல வாசிங்க, முன்னாடி 8:9 வாசிங்க. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நல்லா கவனிங்க, யாரு? இந்த கோலியாத் வந்து நின்று, அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? நீங்க சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களில் ஒருவனை, உன் குரூப்ல ஒருத்தனை சூஸ் பண்ணி ஒருத்தனை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் என்னிடத்துல வரட்டும், அவனை என் கிட்ட அனுப்பு. அவன் என்னோட யுத்தம் பண்ணவும், அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும், என்னை கொல்லவும் சமர்த்தனானால், என்னை கொல்லவும் சமர்த்தன். அவனால ஒருவேளை என்னை கொல்ல முடியும்னு சொன்னா நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து, ஒருவேளை நான் அவனை ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா, அவனை கொல்வேன், அவனை நான் கொன்னு போட்டுட்டேன்னு சொன்னா, நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும், எங்களை சேவிக்க வேண்டும்னு யாரு சொல்றா? கோலியாத்து சொல்றான். ஆக்சுவலா பார்க்க போனா இந்த தீபாவளின்னு ஒண்ணு கொண்டாடுறாங்கல்ல, அந்த தீபாவளி பார்க்க போனா நம்ம தான் கொண்டாடணுமே. ஏன்னா அவங்களுடைய கதையின் படி நரகாசுரன் அது எல்லாமே கற்பனை கதை தான், உண்மை கதை கிடையாது. நீங்க ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், புக்கு வாங்கி அந்த முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ்ல பாருங்க, இதை அனைத்தும் கற்பனை கதையே தான் போட்டிருக்கோம், உண்மை கதையே கிடையாது, கற்பனை கதை தான். ஆனா இந்த வேத புஸ்தகம் உண்மை, ஏன்னா சரித்திரமே பிரித்தது இதனால தான். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நரகாசுரன் சொல்லிட்டு அவங்களுடைய கற்பனை கதாபாத்திரம், ஆனா உண்மை யாருன்னு சொன்னா இந்த கோலியாத். இப்ப நார்மலா ஒரு சராசரியோடைய ஆணுடைய ஹைட் பாத்தீங்கன்னா 5.7, 5.8, 5.9 இவ்வளவுதான் இருப்பாங்க. ரொம்ப ரேரா ஹைட்டா இருக்கிறவங்க தான் ஒரு 6க்கு வருவாங்க. இப்ப நான்லாம் கேட்டீங்கன்னா என்னெல்லாம் 5.7 நான், இதேதான் இங்க குறிப்பிட்டு எல்லாருமே அந்த ஒரு அளவுல தான் இருப்பாங்க. ஆனா இவன் எப்படின்னு சொன்னா 9.6 இவன். அப்பனா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 அடினா, இந்த 10 அடின்னு சொன்னா அந்த ஃப்ளெக்ஸுக்கும் தாண்டி அவன் இருந்திருப்பான். அவ்வளோ ஹைட்டு, மகா பராக்கிரமசாலியா இருந்தவன் இந்த கோலியாத். இந்த கோலியாத்தை பார்த்து இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? பயந்து நடுங்குறாங்க. 11வது வசனம் வாசிங்க டானி. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். டைரக்டா பயப்படல, கலங்கி ஒரு கலக்கம் உண்டாரு. ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு உருவம். அவன் மார்க்கவசம் போட்டிருக்கிறான், கேடயம் வச்சிருக்கிறான், ஈட்டி வச்சிருக்கிறான், அவனுடைய வாள் வச்சிருக்கிறான், எல்லாமே போட்டிருக்கிறான். எப்படிடா அவன் கிட்ட கூட போக முடியும்? எல்லாரும் இத்தனை ஒன்றுதான் இருக்கிறாங்க. ஆனா அவன் அவ்வளோ ஹைட்ல அவன் நிற்கும் போது அவன் கிட்ட நெருங்க கூட யாராலையும் முடியாம அவர்கள் மிகவும் கலங்கி பயந்து இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நடந்து கொண்டிருக்கும் போது எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீது அவங்க அப்பா கூட்ட அனுப்புறாரு, அந்த பையனை கொஞ்சம் வர சொல்லுங்கன்னு. தாவீது வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க, ஏய் உன் அண்ணனுங்க அங்க ஆர்மியில சண்டை போட போயிருக்கிறாங்க, நீ என்ன பண்ணு, இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு போயிட்டு உன் அண்ணனுங்களுக்கெல்லாம் கொடுன்னு சொல்லி தான் தாவீதை கூப்பிட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க தொடர்ந்து இதான இந்த வருஷத்தை நீங்க இந்த 17ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நமக்கு அது ஃபுல்லா படிக்க நேரம் இல்லை, நான் உங்களுக்கு அப்படியே விளக்கமா சொல்லிடுறேன்.
அவனை அழைத்தது எதற்காகனா, அண்ணன்கள் யுத்தத்தில் இருக்கிறதுனால சாப்பாடு கொடுக்க தாவீதை வர சொல்றாங்க. தாவீதும் வீட்டுக்கு போய் என்ன பண்றாரு, சோத்து மூட்டையை தூக்கிக்கிட்டு அண்ணனுங்களுக்கு கொடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு சாப்பாடை கொடுக்கிறதுக்கு தான் தாவீது என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த ஒரு யுத்த களத்துக்கு வராரு. வந்த இடத்துல பார்க்கிறாரு, இந்த சவுல் நின்றுட்டு பேசுறான், ஏய் யாரா இருக்கிறீங்க என் கூட சண்டை போட, என் கூட யுத்தம் பண்ண யாரா இருக்கீங்க, எவனுமே இல்லையாடா இந்த ஊர்ல, நீங்க யாருமே ஆம்பளை இல்லையாடா, எவனுக்குமே இல்லை. இப்படிலாம் பேசும்போது எல்லாரும் அப்படியே பயந்து, எவனாலையும் ஒண்ணுமே பேச முடியல. இவங்க கிட்டயும் ஈட்டி இருக்குது, அம்பு இருக்குது, வில் இருக்குது, வாள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் ஒருத்தனாலையும் இந்த கோலியாத்து கிட்ட நெருங்க முடியல. ஹல்லேலூயா. ஆனா வீட்டுல இருந்து சோத்து மூட்டையை தூக்கிட்டு வந்த தாவீது வந்து சொல்றான் சவுல் கிட்ட, சவுல் ராஜாவே, இவன் யாரு, இவன் பயமுத்துறதுக்கு நம்மளன்னு கேக்குறான். ஏன்னா அவனுக்கால தாங்கிக்க முடியல. நம்ம ஊரை பார்த்து, நம்ம ஜனங்களை பார்த்து இவ்வளோ கேவலமா பேசுறானே, இவன்னா ஒரு பெரிய ஆளா அப்படின்ற அளவுக்கு அவருக்கு கோவம் வருது. கோவம் வந்ததுனால தான் அவர் சொல்றாரு, என்ன யுத்தத்துக்கு அனுப்புங்க, நான் போறேன். எடுத்த உடனே சவுல் ராஜா நீ போப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாரா? உனக்கு என்னப்பா தெரியும்? ஏன்னா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சாதா ஒரு கான்ஸ்டபிள் ஆகும்னா கூட எவ்வளோ தகுதிகள் தேவைப்படுது. அதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க, அந்த ட்ரைனிங்லாம் ஜெயிக்கணும், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், இவ்வளோ இருக்குது. அப்போ ஒரு ராஜாவினுடைய ஆர்மியில ஜாயின் பண்ணணும்னு சொன்னா எவ்வளோ தகுதிகள் தேவைப்பட்டிருக்கும். அவங்க அண்ணனுங்கெல்லாம் அந்த தகுதியெல்லாம் பெற்று பயிற்சியெல்லாம் பெற்று தான் அவங்க அண்ணனுங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சவுலினுடைய ஆர்மியில சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனா தாவீதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை. ஏன்னா தாவீது யாருங்க? மேய்ப்பன். அவருடைய வேலை என்னது? ஆடு மேய்க்கிறது. காட்டுலயும் மலையிலையும் ஆடு தான் அவர் பண்ணியிருப்பாரு. அவர் கையில ஒரு குச்சி தான் இருந்திருக்கும். ஏன்னா அவர் சொல்றாரு, அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். அப்ப அவருடைய வேலையே இந்த கோலும் தடியும் தான் பிடிச்சி இருந்திருப்பாரு. முன்ன பின்ன கத்தியை பிடிச்சி பழக்கம் இல்லை, முன்ன பின்ன கேடயத்தை பிடிச்சி பழக்கம் இல்லை, முன்ன பின்ன ஈட்டியை பிடிச்சி பழக்கம் இல்லை, எப்படி குத்தணும்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட தாவீது இங்க வந்து சொல்றாரு, சவுல் ராஜாவே, நான் என்ன பண்ண, ஒரு முறை ஆடை மேய்ச்சிக்கிட்டு போயிட்டே இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு சிங்கம் எங்கிருந்தோ வந்து ஒரு ஆட்டை கவ்விக்கிட்டு போச்சு. நான் கேட்கிறேன், இதுவே அந்த இடத்துல நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம்? ஒரு 50 ஆடு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆடை கவ்விக்கிட்டு போகுது, மிச்சம் இருக்க 49 ஆடை காப்பாத்தலாம் நினைப்போம். அதான் நினைப்போம். மிச்சம் இருக்க 49 ஆடை காப்பாத்தி எப்படியாச்சும் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துலாம் தான் நினைச்சிருப்போம். நம்ம உயிரை காப்பாத்திக்கு என்ன பண்ணிருப்போம்? நம்மளும் ஒரே ஒரு ஆட்டுக்காக, நல்ல கவனிங்க, ஒரு ஆட்டுக்காக இருக்கிற 49 ஆடை பத்தி அவர் கவலைப்படல. ஒரு ஆடை சிங்கம் தூக்கிட்டு போச்சுலன்னு சொல்லி பின்தொடர்ந்து போய் அந்த ஆட்டை காப்பாத்துனது மட்டும் இல்ல, சிங்கத்தோட வாயை பிடிச்சி கிழிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் தாவீது சொல்றாரு, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். எங்க ஒரு வாலிபன், ஒரு இளைஞன், ஆடு மேய்க்கிற ஒருத்தன் சொல்றான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று உணர்ந்து சொல்லியிருப்பான்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ இதுல அர்த்தம். நம்ம இந்த வசனத்தை எல்லாருமே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், இது எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம். ஆனா இவ்வளோ ஒரு உள் அர்த்தங்களோடு நம்ம இதை யோசிச்சிருப்போம்னா கண்டிப்பா இருந்திருக்காது. ஒரே ஒரு ஆடை சிங்கம் கவுச்சு, எங்க கவுனது ஒரு நரியோ இல்ல ஒரு ஓனாயா இருந்தா கூட பரவாயில்ல, கரெக்டா? இருக்கிறதுலயே காட்டிலேயே பயங்கர கொடிய மிருகம் எதுன்னு கேட்டா சிங்கம் தான். சிங்கம் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல். நிறைய விலங்குகள் இருக்குது, ஆனா சிங்கம் இருக்கிறதுலயே, சிங்கம் பிடியிலும் தப்ப முடியுமா? சிங்கம் கடிச்சா பிழைக்க முடியுமா? அந்த சிங்கத்திட்ட போய் ஆட்டை காப்பாத்தினது இல்லாம அதோடைய தாடியை பிடிச்சி கிழிச்சிருக்கிறார்னா, நான் கேட்கிறேன், ஒரு வாலிபன், ஒரு இளைஞன், ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு அந்த பலம் இருந்து அந்த ஆட்டு மேல இருக்கிற அக்கறையில அதை காப்பாத்தி கிழிக்க முடியும்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னையும் என்னையும் பாதுகாக்கிறவர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவராயிருக்கிறார்.
ஹalleluya. அப்ப இந்த மேய்ப்பனே ஆடுக்காக தன்னுடைய ஜீவனை தியாகமா கொடுத்து காப்பாற்ற முடியும்னா நம்ம மேய்ப்பன் நம்மளை எவ்வளவாய் பாதுகாப்பார். ஹalleluya. நம்ம தான் யோசிக்கிறோம், ஐயோ என் பிரச்சனை, என் சூழ்நிலை, எனக்கு இது தேவை, எனக்கு அது தேவை. ஹலோ, ஆண்டவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர் நிச்சயமாகவே செய்வார். ஹalleluya. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல இவன் போய் சொல்றான், ஒரு முறை நான் சிங்கத்தினுடைய வாயை கிழிச்சேன், ஒரு முறை கரடியோட வாயை கிழிச்சேன், அதனால நான் என்ன பண்றேன், இவனை என் கிட்ட விடுங்க, இவன்லாம் ஒரு பெரிய ஆளா? அவன் சொல்றான் அந்த ஒரு வார்த்தைய, இவெல்லாம் ஒரு பெரிய ஆளா? 36 வாசிங்களேன். நான் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன். அவன் சொல்றான், அந்த ஆஃப்டர் ஆல் சிங்கத்தையும் கரடியும். யோசிச்சு பாருங்க, நம்மளால இன்னைக்கு ஒரு நாயை துரத்த முடியுமா? இல்ல ஒரு நாயை நம்மளால அடிக்க முடியுமா? ஒரு எனக்கு நமக்கு இந்த நாயின்னு நினைச்சாலே எனக்கு டேனி தான் ஞாபகத்துக்கு வரும். சபை ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ண உடனே முதல்ல எங்கேருந்து வந்துச்சுனே தெரியல, அந்த நாய் வந்து தம்பியோட காலை கடிச்சது. நான் கேட்குறேன், அந்த ஒரு கவிட்டு விடவே இல்லை. ரொம்ப நேரத்துக்கு நல்ல சதை லெக் பீஸாக பார்த்த உடனே அதோட விட மனசு வரல, அதுக்கு பொடிச்சிச்சு ஒரு பொடி. யோசிச்சு பாருங்க, ஒரு வெறி பிடிச்ச நாய்கிட்ட இருந்தே அதனுடைய கடியிலேருந்து நம்மளால பாதுகாக்க முடியல. நமக்கெல்லாம் என்னங்க தெரியும், என்ன பயந்துரும். நாய் வந்து ஒரு வெறி போட்ட கடிக்க வந்து என்ன பண்ணுவோம், நம்ம அலறி ஓட தான் பார்ப்போம். அப்போ ஒரு சிங்கம் தன்னுடைய ஆட்டை தூக்கிட்டு போனதுக்கே யோசிச்சு பாருங்க, தாவீது இந்த அளவுக்கு இறங்கி அந்த வாயை கிழிச்சிருப்பாருன்னா, அவர் சொல்றாரு, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் சொல்றாரு பாருங்க, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பான் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றார். கையை தட்டி ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ போ, உனக்காக நான் யுத்தம் செய்வேன். ஹalleluya. அப்புறம் எதுக்குங்க நம்ம கலங்கணும்? அப்புறம் எதுக்குங்க நம்ம பயப்படணும்? டாக்டர் சொல்லிட்டானா நம்ம செத்துருமா? நான் சொல்லிட்டா, டாக்டரை காட்டிலும் பெரியவர் என் தேவன். ஹalleluya. நமக்கு இருக்கிற பிரச்சனை காட்டிலும் பெரியவர் நம் தேவன். அப்ப இவன் சொல்றான், அந்த கரடி கிட்ட இருந்து சிங்கத்துக்கிட்ட இருந்து என்ன தப்புவிக்கிற தேவன் என்னை இந்த பெலிஸ்தனோட கையில இருந்து தப்புவிப்பார். நான் சொல்லட்டுமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க வாழ்க்கைக்கு விரோதமா, உங்க சூழ்நிலைக்கு விரோதமா எவமெல்லாம் பேசுறானோ அவங்க வாய்க்கு நேரா கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். கையை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் தப்புவிப்பாருங்க. பேசுறவங்க ஒண்ணுமே இல்லாம போற அளவுக்கு என் தேவன் மாற்றுவார். உன் கண்ணீரை காண்கிறவர், அவர் நிச்சயமாகவே துடைப்பார். மனுஷன் யார் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் சோர்ந்து போகாதீங்க. மனுஷன் உங்களுக்கு எதிராக திட்டம் தீட்டுறாங்களா, அந்த திட்டம் தீட்டுறது அவங்களுக்கு தான் ஒரு நாள் வந்து சேரும். ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தன் குழி தோன்றான்னு வச்சுக்கோங்களேன். நம்மலாம் பார்த்துருப்போம், குழி, இந்த வீடு கட்டும் போது குழி தோன்றதா இருக்கட்டும், எந்த ஒரு குழியாக இருக்கட்டும், ஏன் புதைக்கும் போது போய் குழி தோன்றவனை பார்த்தா கூட அவன் குழி இப்போ இதான் தரன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே குழி தோண்டிக்கிட்டே இருக்கிறான். இவன் தோண்ட 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 5 அடி தோன்றானோ இல்லை 10 அடி தோன்றானோ, அவன் தோன்றவன் கடைசியில் தோண்டி முடிச்சதுக்கப்புறம் எங்கே இருப்பான்? தோண்டி முடிச்சுட்டு இப்போ மண்வெட்டியை வச்சு கடப்பாரியை வச்சு தோண்டிக்கிட்டே வரான். தோண்டி 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 5 அடி குழி தோண்டினதுக்கப்புறம் அவன் எங்கே இருப்பானா? எங்கே இருப்பான்? அதுக்கு முன்னாடி அவன் எங்கே இருந்தான்?
மேல நின்று தோண்ட ஆரம்பிச்சா, தோண்டி முடிச்சு எங்க இருக்கிறான்? அப்ப உங்களுக்கு ஒருத்தன் குழி தோண்ட நினைச்சா அவன் தான் அந்த குழியில போவானே தவிர நம்ம ஒரு நாள் போக மாட்டோம். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, தான் வெட்டின குழியிலே தானே விழுவானாம். ஹல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு விரோதமா ஒருத்தன் குழி தோண்ட நினைச்சா, உங்க வேலைக்கு விரோதமா குழி தோண்ட நினைச்சா, உங்க வாழ்க்கைக்கு விரோதமா குழி தோண்ட நினைச்சா அவங்க தான் அந்த குழியில போவாங்களே தவிர ஒரு நாளும் தேவன் உங்களை அந்த குழியில மாட்டார். ஹல்லேலூயா. அதுதாங்க நம்ம வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. எனக்கு தெரியல யாருக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு பேசுறாரு, எனக்கு தெரியாது. நான் பேச வந்தது இந்த ஒரு டாபிக், ஏன்னா என் கூட வந்தவங்களுக்கு தெரியும் காலையில் இதெல்லாம் நான் பேசவே இல்லை. ஆனால் இப்போ இதெல்லாம் நான் பேசுறேன்னு சொன்னா இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க ரொம்ப நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க, பலவிதமான சூழ்நிலையினால நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமா குழி தோன்றாங்களா, கவலைப்படாதீங்க. அந்த குழியில் அவங்களே ஒரு நாள் இறங்குவாங்களே தவிர உங்களை அவர் இறக்கவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு இந்த இடத்துல, கர்த்தரேன். இது தாவீது எழுதிட்டாரு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் யாருக்கு மேய்ப்பரா இருக்கிறாரு? எனக்கு. சொல்லுங்க, யாருக்கு மேய்ப்பரா இருக்காரு? எனக்கு. என் மேய்ப்பரா இருக்கிறார். அப்ப நமக்கு அவர் மேய்ப்பரா இருக்கும் பொழுது, அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு தாவீது எந்த ஒரு யுத்த களத்தையும் முன்னாடி சந்திக்கல. இதுக்கு முன்னாடி அவர் யுத்தத்துல அவர் யுத்தம் செய்து மேற்கொள்ளல. அவர் ஒரு யுத்த வீரன் அல்ல, அவர் பயிற்சி பெற்றவர் அல்ல, அவருக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் இல்ல யுத்தம் செய்யறதுக்கு. அப்பேற்பட்ட தாவீது இங்க சொல்றாரு, என்ன அனுப்புங்க, அவனை நான் கொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு திறப்பின் வாசல்ல நம்ம கூட அப்படிதாங்க தைரியத்தோடு நிக்கணும். பிசாசு கிட்ட இருக்கிற ஒரே ஒரு டூல் தெரியுமா? நம்மள பயமுறுத்த பார்ப்பான், நம்மள பயமுறுத்த தான் பார்ப்பான். ஆனா அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் சொல்லிட்டா, நம்ம தலையில இருக்கிற முடிய கூட அவனால தொட முடியாதுங்க. பிசாசு பயமுறுத்த பார்ப்பான். யாரையாவது கொண்டு வியாதியை கொடுத்து பயமுறுத்த பார்ப்பான், கடனை கொடுத்து பயமுறுத்த பார்ப்பான், குடும்பத்தில் பிரச்சனை சமாதானம் இல்லாம பயமுறுத்த பார்ப்பான். ஏதோ ஒரு வகையில பயமுறுத்த பார்ப்பானே தவிர அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? நமக்காக யுத்தம் செய்ய ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் செய்ய ஒரு கர்த்தர் உண்டு. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், இந்த இடத்துல தாவீது சொல்றான், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொன்ன உடனே தான் சவுல் சொல்றாரு தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. நான் கேட்கிறேன், உங்க கூட யார் இருக்கிறா? என் கணவன் இருக்காரு பாஸ்டர், நான் மலை மாறி நம்புறேன், என் பிள்ளைங்க இருக்கிறாங்க பாஸ்டர். எல்லாரும் ஒரு நாள் கைவிடலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நாள் கைவிடலாம். இந்த உலகத்துல யார் கைவிட்டாலும் சரி, நம்மளை கைவிடாத ஒரு தேவன் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு தாயை போல தேற்ற நமக்கு கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா. சொல்லுங்கம்மா ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? சவுல் என்ன பண்ணிட்டா, நம்பி ஓகே நீ போப்பான்னு சொல்லிட்டாரு. சொல்லி என்ன பண்றாங்க, அவருடைய சவுல் தன்னுடைய ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறாரு. அந்த போருக்கு போற ட்ரெஸ் எடுத்து மார்க் அவசரத்தை கொடுக்கிறாரு, வெண்கல கேடகத்தை கொடுக்கிறாரு, அந்த பூட்ஸ், தலையில போடுற ஹெல்மெட் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் போட்டுட்டு தாவீது நடந்து பார்க்கறான். அவனால நடக்க கூட முடியல. ஏன்னா அவன் ரொம்ப சின்ன பையனா இருந்தான், அவன் ஒரு இளைஞன். அதெல்லாம் ரொம்ப வெயிட்டா தலைக்கு மேல இருக்குதுனால எல்லாம் தலை மேல வெயிட்டா இருக்குது. மார்க் அவசரம் போட்டிருக்கான், ரொம்ப வெயிட்டா இருக்குது. அவனால் நடக்க முடியல. நடந்து பார்க்கறான், அவனால் நடக்க முடியல. ஈட்டியை தூக்குறான், வெயிட்டா இருக்கு, தூக்க முடியல.
அவன் சொல்றான் சவுல் ராஜா பார்த்து, சவுல் ராஜாவே, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் அப்படியே போறேன், அவனை எப்படி வீழ்த்தணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்றான். இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, இவன் என்ன ஈட்டி கத்தி கேடகெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்களே பயப்படுறோம், இவன் என்னடா இவன் தைரியமா எதுவுமே வேணான்னு சொல்றானேன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான், போயிட்டு ஒரு 5 கூழாங்கல் எடுக்கிறான். கூழாங்கல் எடுத்து தன்னுடைய பையில போட்டுக்கிட்டு ஒரு கவனை எடுக்கிறான். நீ நினைக்கிற மாதிரி உண்டிகோல் கிடையாது, உண்டிகோல் வேற கவன் வேற. கவன் என்று சொன்னா இப்படி உண்டிகோல் இப்படி இழுத்து விட்டா போய் அடிக்கிறது, அது நம்ம பார்த்துருப்போம், இப்படி இருக்கும், வி ஷேப்ல இருக்கும், இப்படி இழுத்து விடுது. கவன் என்பது ஒரு நீட்டா இருக்கும், இப்படி சுத்தி அப்படி விடணும். அவன் அதுல கை தேர்ந்தவனா இருந்ததுனால யோசிச்சு பாருங்க, யார் யாருக்கு என்னென்ன வருமோ அதை வச்சுதாங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டு வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணல. நீ உங்களுக்கு கூட நான் சொல்லட்டுமே, உங்க வாழ்க்கையில உங்களுக்கென்று சொல்லி கர்த்தர் எதை கொடுத்துருக்கிறாரோ அதுல ஆசீர்வாதமா நிறைவா இருங்க. அல்லேலூயா. அடுத்தவங்களை பார்த்து எதுக்கும் ஆசைப்பட வேண்டாம். ஐயோ அவங்க நல்லா இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே. உனக்கு எது கர்த்தர் கொடுத்துருக்காரோ அதுதான். அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க பாத்தியா, சட்டியில இருக்கிறது தான் அகப்பையில வருமா. அப்ப நமக்கென்று கொடுத்த கிருபை, நமக்கென்று கொடுத்த வைராக்கியம், நமக்கென்று கொடுத்த எல்லா காரியங்களும் நீ வச்சு உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற பாருங்க. அப்ப இவன் என்ன பண்றான், அவர் கொடுக்கிற மார்க் அவசியம் கேடையும் எதுவுமே வேணாம். ஏன்னா முன்ன பின்ன அதெல்லாம் தூக்கி அவனுக்கு பழக்கம் இல்லை. ஆனா அவனுக்கு பழக்கமானது ஒண்ணு, இந்த கவனு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவன் ஆடு மேய்ச்சின்னு போகும்போது அவனுக்கு அது தேவைப்பட்டிருக்கும். அவனுடைய இடுப்புல அதை மாட்டி வச்சிருப்பான். அவன் என்ன பண்றான், கூழாங்கல் எடுத்துக்கிட்டு போய் அதை அப்படி சுத்தி விடுறான். யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க தாவீது வந்து என்ன பண்ணான், கூழாங்கல் அடிச்ச உடனே கோலியாத்தை செத்துட்டான். இல்ல, அது உண்மை இல்லை. அவன் கூழாங்கல்ல சுத்தி அடிச்ச உடனே அந்த கூழாங்கல் அவனோட நெத்தி போட்டுல அடிக்குது. நெத்தி போட்டுல அடிச்சா என்ன ஆகும், ஒரு கூழாங்கல். ஆனா உண்மையா சொல்லிட்டுங்க, கருங்கல் பார்த்துருக்கீங்களா? கருங்கல் கண்டிப்பா பார்த்துருப்போம். செங்கல் பார்த்துருக்கீங்களா? ஆலோ பிளாக் கல் பார்த்துருக்கீங்களா? இந்த எல்லா கல்லுமே கண்டிப்பா பயனுள்ள ஒரு கல் தான். கருங்கல்ல வச்சு அரைச்சி சிமெண்ட் ஆக்கில தான் பண்றாங்க. ஆனா இந்த கூழாங்கல் வீடு கட்ட பயன்படுமான பயன்படாது. அல்லேலூயா. இந்த கூழாங்கல் எதுக்காவது பயன்படுமான எதுக்குமே பயன்படாதுங்க. இந்த கூழாங்கல் அது ஆத்தோரமா தான் இருக்கும். பயனில்லாத ஒரு கூழாங்கல்லை கொண்டு வந்து பயனுள்ளதா என் தேவன் மாற்ற முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நிறைய நேரங்கள்ல நம்ம நிறைய சூழ்நிலைகள்ல நம்மள உதாசீனப்படுத்துவாங்க. நம்மள ஒரு நீலாம் ஒரு ஆளான்னு நினைப்பாங்க. நான் சொல்லிட்டா அப்படி நினைச்சாங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை மேன்மையா வைப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீலாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்பட மாட்டேன்னு எவன் ஒருத்த உன்னை பார்த்து சொல்றானோ அப்பவே அப்பாவுடைய கண்ணு மேல பட்டுடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை, நீலாம் உருப்படவே மாட்டேன்னு தான் சொன்னாங்க. என்னெல்லாம் நீலாம் ஒன்னுத்துக்குமே உருப்பட மாட்ட, நீலாம் பிரோஜனமே பட மாட்ட. ஹலோ, எவன்லாம் இன்னைக்கு சொன்னானோ இன்னைக்கு அவன்லாம் பிரோஜனப்படாம போயிட்டான். ஆனா நான் என் அப்பாக்காக பிரோஜனப்படுற ஒரு பாத்திரமா என் தேவன் என்னை மாற்றினார். அல்லேலூயா. அதுதாங்க வைராக்கியம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீ எந்த இடத்தில் தாழ்த்தப்படுகிறாயோ அதே இடத்தில் உன் தலையை நான் உயர்த்துவேன். அப்ப எந்த குடும்பம் உன்னை தாழ்த்துதோ, எந்த சமுதாயம் உன்னை தாழ்த்துதோ அந்த இடத்துல என் தேவன் உங்கள் தலைகளை, உங்கள் குடும்பங்களை என் தேவன் உயர்த்தக்கூடும். கையை தட்டி ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓ thank you Jesus. ஹalleluya. அவரு நினைச்சாதாங்க முடியும். அவரை நினைச்சாதான் யாரா இருந்தாலும் சரி, அவரு குப்பையில இருக்கிறவனை கொண்டு வந்து கோபுரத்துல உட்கார வைக்க முடியும். கோபுரத்தில் இருக்கிறவனை தள்ளி குப்பையில தள்ள முடியுங்க. ஏன்னா அவரு ராஜாக்களை தள்ளி ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவர். அவரு ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியத்தை தெரிந்து கொள்ளுகிறவர். நீங்க நினைக்கலாம், எனக்கு படிப்பறிவு இல்ல, என் குடும்பம் இவ்வளவுதான், நான் இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை இவ்வளவுதான். அதெல்லாம் மனுஷன் போடுற கணக்கு. என் தேவன் உன் மேல வச்சிருக்க திட்டமும் தீர்மானமும் அதிசயமானது, அது ஆச்சரியமானது. அப்ப இந்த இடத்துல தாவீது பாருங்க, அவன் வேற எந்த ஒரு கல்லையும் தேர்ந்தெடுக்கல. பிரோஜனமே இல்லாம ஆத்தோரமா கிடக்கிற கூழாங்கல்லை எடுத்துட்டு வந்து என்ன பண்றான்,
கவன்ல வச்சு சுத்தி அடிக்கிறான். அவன் நெத்தி பொட்டுல பட்ட உடனேயும் அவன் அப்படியே கலங்கி விழுறான். அவ்வளவுதான், மறிக்கல, அவன் கலங்கி விழுறான். அவன் கலங்கி விழுந்த உடனே இவன் என்ன பண்றான், அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டுறான். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வாசிங்களா 40 வாசிங்களா டானி. தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்து கொண்டு அவைகளை மெய்ப்பருக்குரிய தன்னுடைய அடப்பையிலே. ஏன்னா மெய்ப்பன், இவன் யாரு? தாவீது ஒரு மெய்ப்பன், ஆடு மேய்க்கிறவன். அப்ப தன்னுடைய அடப்பையில் என்ன பண்றான், அந்த கல்களை என்ன பண்றான், 5 கூழாங்கல்லையும் போட்டுக்கிட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். யாருக்கு முன்னாடி? கோலியாத்துக்கு முன்னாடி. அவனுடைய கூட வந்து என்ன பண்ற, பரிசை பிடிக்கிறவன் முன்னாடி நடந்தான். பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான. எப்படியா சௌந்தரிய ரூபமான சொன்ன முதல்ல தாவீது எப்படி இருந்தா? சௌந்தரியம்னா ரொம்ப அழகுன்னு அர்த்தம். அப்போ தாவீது எப்படி இருக்கிறான்? சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால். கவனிங்க, இதெல்லாம் நோட் பண்ணணும். ஆஃப்டர் ஆல் ஆடு மேய்க்கிற ஒரு தாவீது எப்படி இருக்கிறான்? நான் சொல்லிட்டேன், நீ என்ன வேலை செய்யறன்றதுல மேன்மை கிடையாது. நீ என்ன வேலை செஞ்சாலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா? ஹல்லேலூயா, அதுதாங்க பெருசு. இந்த உலகம் பார்க்கலாம், இவர் நீ டிரைவர் தானே, நீ இந்த வேலை தானே செய்யற, நீ அந்த வேலை தானே செய்யற, நீ ஒரு பியூன் தானே, நீ ஒரு எடுப்படி தானே. ஹலோ, கர்த்தருடைய பார்வையில் அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்னா நீங்க செய்கிற காரியங்கள் மகா பயங்கரமா இருக்கும் வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிறவன் எப்படி இருக்கிறான்? சௌந்தரியமான ரூபமான சிவந்த மேனி உள்ளவனமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்றான். அவனை ஒரு ஆளா, ஒரு பொருட்டா கூட நினைக்காம, இவன் யாரா இவன்? அமுல் பேபி மாதிரி வரான், இப்படிதான் சொல்லி நம்ம பாஷையில சொன்னா, இவன் யாரா இவன் அமுல் பேபி மாதிரி வரான்? நான் ஒரு யுத்த வீரன், நான் கையில கேடைய வச்சிருக்கிறேன், ஈட்டி வச்சிருக்கிறேன், அம்பு வச்சிருக்கிறேன், நான் எல்லா ஆர்னமெண்ட்ஸும் போட்டிருக்கிறேன், ஒரு யுத்தத்துக்கு தேவையான எல்லாமே போட்டிருக்கிறேன். ஏன் முன்னாடி ஒரு சின்ன பையன் அமுல் பேபி மாதிரி ஒருத்தன் வந்து நிக்கிறான்னு சொல்லி அவனை பார்த்து அசட்டை பண்றான், ஏளனமா நினைக்கிறான். வாசிப்பு அடுத்தது. பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி. நல்லா கவனிங்க, தாவீது கையில என்ன இருந்துச்சு? பையில வந்து கல் இருக்குது, கையில இன்னொரு கையில கவன் இருக்கு, இன்னொரு கையில என்ன இருக்கு? தடி. ஏன்னா முன்னாடி வசனத்துல போட்டுருச்சு, என்ன போட்டுருச்சு? 40 மறுபடியும் 40 பையன் பார்க்கலாம். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருந்து 5 கூழாங்கலை எடுத்துக்கொண்டான். அதான போட்டிருக்கு. தன் தடியை எடுத்துக்கொண்டு ஆற்றில் இறங்குறான். என்ன போட்டிருக்கு? தன் தடி. அப்பனா என்ன அர்த்தம்? ஒருமை. கரெக்டா? ஒருமையில தான் சொல்லுது. தன் தடி. அப்பனா எத்தனை தடி இருக்குதுங்க? ஒரு தடி. இப்ப அந்த வசனத்தை வைங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர. இங்க என்ன போட்டிருக்கு? தடிகள். அப்ப அவன் கையில இருந்து ஒரு தடி தானே இருந்துச்சு. நான் சொல்றது விளங்குதா எல்லாருக்கும்? அவன் கையில எத்தனை தடி இருந்துச்சு? ஒரு தடியை பிடிச்சுக்கிட்டு ஆற்றில இறங்கி கூழாங்கல்ல எடுத்து அவன் என்ன பண்றான்? பையில போட்டுக்கிட்டு கவனை எடுத்துக்கிட்டு தான் வரான். ஆனா இவன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? தடிகளோடு. இதை யோசிக்கணும். வேதத்தை வாசிக்கிறது பெருசு இல்ல, அது அதுல இருக்கிற வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும். தடிக்கும் தடிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு தடி இருந்தா அதுக்கு பேர் என்ன? தடி. இதுவே 2 3 இருந்தா தடிகள். இதற்காக இந்த வார்த்தையை அவன் சொல்றான்னு சொன்னா, கோலியாத்துக்கு அவன் ரொம்ப உயரம் உள்ளவன், சாதா மனுஷன் போல அவனுடைய பிறப்பு இல்லை. அவன் வந்து ஒரு என்ன சொல்றது, சில பேர் பாத்தீங்க சொன்னா ஏதோ ஒரு வகையில ஒரு மாதிரி பிறந்திருப்பாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா கால் இவ்வளவு பெருசா இருக்கும்,
சில பேருக்கு தலை பெருசா இருக்கும். ஏதோ ஒரு குறைபாடோடு பிறந்ததுனால தான் இவன் என்ன பண்ணிருக்கிறான், இவ்வளோ ஹைட்டா வளர்ந்துட்டு இருக்கிறான். அவங்க அப்பா அம்மாலாம் அவ்வளோ ஹைட்டா இருக்க மாட்டாங்க கண்டிப்பா, ஏன்னா ஒன்றும் ஜெயிண்ட் குடும்பத்துலாம் வரல. ஆனா இவன் இவ்வளோ ஹைட்டா இருக்கிறதுனால, அவன் ரொம்ப பெரிய மாமிச மலையா இருக்கிறதுனால அவன் உடம்புல ஒரு குறை இருந்திருக்கு. அந்த குறை என்னன்னு சொன்னா அவனுடைய பார்வை. அல்லேலூயா. அதனாலதான் அவனுக்கு ஒரே ஒரு தடியோட வர தாவீது 2 தடியோட வர மாதிரி அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் எழும்புறானா கர்த்தர் நினைச்சாருன்னா எப்படியும் மடங்கடிச்சிடுவாரு. அப்ப பாருங்க, அவன் ஒரு பராக்கிரமசாலி. அவனை பயந்து ராப்பகலா இந்த ஜனங்க பயந்துகிட்டு இருந்தாங்க. யாரு? சவுலனுடைய ஆர்மி பயந்து 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 அலறிட்டு இருந்தாங்க. ஆனா இவன் சிம்பிளா என்ன பண்றான், ஒரு தடியை எடுத்துக்கிட்டு வரான். ஆனா அவன் கண்ணுக்கு ஒரு தடியே 2 தடியா தெரிஞ்சுது. அவன் பார்த்துட்டு சொல்றான், வாசிங்க, என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அவனை பார்த்து கேட்கிறேன், ஏய் நான் என்ன நாயா, தடியை தூக்கின்னு வர என்ன அடிக்கிறதுக்கு, நானா நாயான்னு சொல்லி அவனை அசட்டை பண்றான். வாசிங்க. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். எவ்வளவு ஒரு திமிரா சொல்றான் பாத்தீங்களா? ஏய் வா, என்கிட்ட வா, உன்னை இப்பவே நான் சாவடிச்சு என்ன பண்றேன், உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகத்துக்கும் நான் தூக்கி போடுறேன்டான்னு சொல்றான். அப்ப என்ன அர்த்தம், இவன் பயமுத்துறான். தாவீது அவன் கிட்ட வர வர இவன் என்ன பண்றான், பயமுத்துறான். சொல்லட்டுமா, நீங்க ஆண்டவர் கிட்ட நீங்க நெருங்க நெருங்க உங்க வாழ்க்கையில கூட பிசாசு இப்படிதான் பயமுத்துவான். அல்லேலூயா. நான் சொன்ன பாத்தீங்களா, பிசாசு கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம், நம்மள பயமுறுத்தி பாப்பா. நம்ம என்ன பண்ணுவோம், பயந்து அதோட புஷ்னு உட்கார்ந்துருவோம். ஆனா அந்த பயத்தை தாண்டி ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாருன்னு நீங்க அது மீறி வரும்போது தான் கர்த்தர் யுத்தம் பண்ணவே முடியும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல ஐயோ இவன் பார்க்கறது தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா, இவனடா இவ்வளோ வெறியோடு நீ கிட்ட வா, உன்னை அப்படியே பிச்சு என்ன பண்ற, பறவைக்கும் மிருகத்துக்கும் போடுறேன்னு சொல்றானே, இவனை நம்பி எப்படா கிட்ட போறதுன்னு தாவீது ஒருவேளை பின்வாங்கி இருந்தாருன்னா அன்னைக்கு ஜெயம் வந்திருக்காது. அல்லேலூயா. இவ்வளோ சொல்லியும் தாவீது என்ன பண்றான், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உன்னிடத்தில் வருகிறேன் என்றான். ஹல்லேலூயா. ஏய், உன் கையில ஈட்டி இருக்கு, பட்டை இருக்குது, கேடகம் இருக்குது, ஆனா என் கையில என் ஆண்டவர் இருக்கிறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுக்கு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பேசுறாரு. அவங்க கையில எல்லாம் என்னென்ன வேணா இருக்கட்டும்ங்க. நான் சொல்லிட்டா, எல்லாருமே கண்டிப்பா நீங்க எல்லாம் இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த சிலைகளை பார்த்தீங்கன்னா அது கையில் என்ன இருக்குது, அருவா இருக்குது, அதுக்கப்புறம் சூளம் இருக்குதா, ஈட்டி இருக்குதா, வேல் இருக்குதா, இது நாக்கை இங்க வரைக்கும் தொங்க போட்டு இருக்குதா, அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுது, பயமுறுத்துது. ஆனா நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா, அன்பானவர். அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர், அவர் கிருபை நிறைந்தவர், அவர் பொறுமை உடையவர். ஆனா உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அவர் இறங்கி அடிக்கிறவரு. அல்லேலூயா. அதெல்லாம் பார்க்கதான் பில்டப், ஆனா ஒண்ணுமே கிடையாது. ஆனால் என் தேவன், அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒன்றுமில்லாமல் போகும். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல இவன் என்ன பண்றான், நீ என்ன வேணாலும் சொல்றான்னு சொல்லிட்டு அந்த கல்லை சுத்தி அடிக்கிறான், தலையில அடிக்குது, அவன் அப்படியே கலங்கி விழுறான். அவனுடைய கத்தியை எடுத்து அவன் தலையை வெட்டி தாவீது ஜெயத்தை கொண்டு வந்தான். நான் சொல்லிட்டா, உங்களுக்கு விரோதமா ஒருத்தங்க எழுதுறாங்க சொன்னா அவங்க கையில இருக்கிற ஆயுதம், உங்களுக்கு விரோதமாக அவங்க எண்ணத்துல செயல்படுறாங்களோ அதை கொண்டு கர்த்தர் அவங்களை அடிச்சிடுவாரு.
அல்லேலூயா. அவன் கையில இருக்கிற ஈட்டியும் பட்டயத்தை வச்சனும் பெருமையா பேசினா, கடைசியில் அவன் கையில இருக்கிற ஈட்டியும் பட்டயத்தை வச்சே தாவீது என்ன பண்றான்? அவன் தலையை வெட்டி போட்டான். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு விரோதமா ஒருத்தங்க எழும்புறாங்கன்னு சொன்னா, அவங்க உங்களுக்கு விரோதமா ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க சொன்னா, அவங்க தீட்டின சதி திட்டம் அவங்களுக்கே திரும்பும். அதுதான் சொன்னேன், எவன் ஒருத்தவங்க வாழ்க்கையில குழி தோண்டணும்னு நினைக்கிறானோ அவனே அந்த குழியில விழுந்து, என் தேவன் உங்களை ஜெயமாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இப்போ நான் கேட்கிறேன், ஒரு சாதா தகப்பனுக்கு பிறந்த ஒரு கடைசி மகன், அந்த குடும்பத்தில் 8ஆவதா பிறந்த ஒரு கடைசி மகன், அப்பாவாலேயே மறக்கப்பட்ட ஒரு மகன், சொந்த சகோதரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகன் இந்த தாவீது. இந்த தாவீதை கொண்டு என் தேவன் அரசனாய் மாற்ற முடியும் என்று சொன்னான். என் தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். சொந்த தகப்பனால, சொந்த சகோதரனால, எல்லாராலும் கைவிடப்பட்ட தாவீது போய் நிக்கிறான், நான் இந்த பெலிஸ்தனை கொல்றேன். அப்ப அவன் சொல்றான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை வச்சுதாங்க தாவீது சொல்றாரு, கர்த்தரின் மேய்ப்பர். அப்ப எப்பேற்பட்ட மேய்ப்பன் தெரியுமா? நம்மளுக்கு எந்த ஒரு தீமையும் அணுகாதபடி நம்மளை பாதுகாக்கிற ஒரு மேய்ப்பன். ஹல்லேலூயா. அப்ப அந்த மேய்ப்பன் இருக்கும் போது அவர் மந்தையில் இருக்கிற ஆடுகளாகிய நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல், எதை குறித்தும் கலங்காமல் நீங்கள் உற்சாகமாக உங்க வாழ்க்கை நடத்தும் பொழுது என் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, கர்த்தரின், சொல்லுங்க, கர்த்தரின், அவர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அவர் உங்களை பாதுகாப்பாராக. கண்களை மூடி அவரை நோக்கி பார்க்கலாமா?